எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பண வரவு பல மடங்கு உங்களிடம் வந்து சேருவதற்கும் செல்வ கடாட்சம் குறைவில்லாமல் இருப்பதற்கும் உங்கள் வீட்டிலே பணம் போதும் போதும் என்ற அளவில் பணமழையாக பெய்ய வைப்பதற்கான ஒரு பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். மகாலட்சுமி தேவிக்கு உரிய ஒரு பரிகாரம் தான் இது. சரிங்களா? வெள்ளிக்கிழமை நாள் செய்யக்கூடியது. நிறைய நண்பர்கள் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்கிறாங்க. பயனடைஞ்ச எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு எதிரொலியாக தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணுறோம். பிகாஸ் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வீட்டில் கையாண்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், பணம் போதும் போதும் என்ற அளவில் வந்து சேரும். முதல் விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்திருக்கக்கூடிய நேரம். நாம் எப்பொழுது எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சார், நான் காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு எழுந்திருப்பேன் சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தரித்திரம் சேரப்போகிறது என்று அர்த்தம். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எவன் ஒருவன் சூரியோதயத்துக்கு பிறகும் தூங்குகிறானோ அவன் குபேரனை போல் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் விரைவில் ஏழையாக மாறிவிடுவான் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லுது. இங்கே பெரிய பெரிய பணக்காரர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஹேபிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அதிகாலையில் எழுபவன் அப்படிங்கிற வார்த்தையை தவறாமல் சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவு வளரும். அதே மாதிரி அவங்களுடைய ப்ராக்டிஸே நல்லாயிருக்கும். அவங்களுடைய பேச்சிலிருந்து, செயல்களில் இருந்து, அணுகிற முறையில் இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் ஒன்று தான் பண வரவு. அதிகாலை எழுந்திருத்தால் பணம் சேரும். சார், இது நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு இதை செய்யுங்க. சார், நான் ஒரு 8 மணிக்கு தான் சார் இது நாள் வரைக்கும் எழுந்திரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்பிக்கையோடு நீங்கள் நாளையிலிருந்தே அதிகாலை எழுந்திரிச்சு இதை செஞ்சு பாருங்கள், பலன் உண்டு. அதிகாலை எழுந்திரிச்சு என்ன செய்யணும்னு இருக்குது. சில பேர் நான் பார்த்துருக்கேன், அதிகாலை அதாவது எந்த டைமுன்னு நான் சொல்லிடுறேன், 3 to 5 எழுந்திரிச்சிடணும். இதுக்கு பேர் தான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு உக்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன பயனே இல்லை. அதுக்கு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னாவது தூக்கங்கிற ஒரு நிம்மதியாவது கிடைச்சதுன்னு சொல்லலாம். எப்பயுமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களை தான் நீங்கள் கையாள வேண்டும். உங்களை நீங்கள் அறிவதற்கான நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிட்டு நான் ஃபோனை நோண்டினேன், அதே மாதிரி திரைப்படங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லாமல் நல்ல நல்ல புத்தகங்களை வாசிப்பதும், நல்ல கலைகளை கற்பிப்பதும், தியானம் செய்வதும், ஆன்மீகத்தில் ஈடுபடுவதும் சிறந்த பலனினை பெற்றுத்தரும். இன்னும் சொல்லணும்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றப்படும் தீபம் 1,00,000 மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது. வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க இதை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிவிட்டு, பெண்கள் அனைவரும் கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பண்ணுறீங்கன்னா,
பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு முன்னாடி நாள் நீங்கள் அசைவம் சாப்பிடலன்னா முகம் கை கால் மட்டும் அலம்பிட்டு பூஜை அறையில் விளக்கு, காமாட்சி அம்மா விளக்கு இருக்கு இல்லையா, அதில் பசு நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடுங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றினால் அந்த வீட்டில் பணம் ஒரு நாளும் குறையாது, கடன் சேரவே சேராது. லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை, சாஸ்திரங்களை கையாளுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான இன்றியமையாத ஒரு விஷயம். சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் சண்டை போடும் வீட்டிலும் லக்ஷ்மி தங்க மாட்டாள். இந்த சண்டை போடாத வீடு அப்படின்னுட்டு எதுவும் கிடையாது. எல்லார் வீடுகள்லையுமே சண்டைங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில். பட் ஆனால் சூரியன் மறைந்த பிறகு லக்ஷ்மி வீட்டுக்கு வரா. அந்த சமயத்தில் நாம் வீட்டில் சண்டை போட்டோம், அசுபமான வார்த்தைகளை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது லக்ஷ்மியுடைய கோபத்திற்கு ஆளாகும். எப்பவுமே வீட்டில் நல்ல வார்த்தைகளும் நல்ல செய்திகளும் நல்ல சகுனங்களும் நிறைந்திருக்கணும். முக்கியமாக மாலை பொழுதில், அதாவது அந்தி சாம வேலைன்னு சொல்லுவோம், சூரியன் மறையக்கூடிய அந்த தருவாயில் விளக்கு வைக்கிற நேரம்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த டைமில் கட்டாயமாக நீங்கள் தேவையற்ற விவாதங்களை செய்து சண்டையை வளர்த்து கொள்ள வேண்டாம். என்ன சொல்ல போனால் அந்த டைமில் நீங்கள் சண்டையே போடக்கூடாது. ரொம்ப ஒரு அமைதியாக சாந்தமாக சந்தோஷமாக தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இறை வழிபாட்டில் கூட ஈடுபடலாம், தப்பு இல்லை, சமைக்கலாம், எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். பட் சண்டை மட்டும் ஈவினிங்கில் போட்டுறாதீங்க. இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பணத்தை கையாளக்கூடிய நேரம் அப்படின்னுட்டு இருக்கு. எப்பெல்லாம் பணம் ஒருத்தருக்கு கொடுக்கணும், எப்பெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு டைம் அப்படின்னுட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே நேர காலங்கள் இருக்குது. இதில் பணம் கொடுக்கக்கூடிய நேரம், அதாவது நீங்கள் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கைமாத்தா கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொடுக்காதீங்க. பல நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, சார் ஒரு எமர்ஜென்சியாக கேட்குறாங்க, என்ன சார் பண்ணலாம்? மருத்துவ செலவுகள் மற்றும் சொல்லுவாங்களே தலபோர காரியம்பாங்களே, அந்த மாதிரி எமர்ஜென்சியான காலங்களில் போயிட்டு நம்ம சாஸ்திரங்களை பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் மட்டும் ஆப்ஷனல் இருக்குது. பட் நார்மலாக நீங்கள் அடுத்த நாள் அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் அடுத்த நாளே நீங்கள் கொடுங்க. காரணம் ஒன்றும், விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுக்க வேண்டாம் மற்றவர்களிடத்திலே. அது கடனாக இருந்தாலும் சரி, இரவலாக இருந்தாலும் சரி. சரிங்க, சில பேர்லாம் நகைலாம் இரவல் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இவ்வளோதான். இது சிம்பிளான மெத்தட்ஸ். இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை, இது எல்லாமே தீர்வதை பார்க்க முடியும். இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வெற்றி தரும் இலை வெற்றிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெற்றிலையை பற்றி நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த வெற்றிலைக்கு இருக்கிற சிறப்பு என்னென்னா, இந்த வெற்றிலையை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கான தடைகள் நீங்கும். இப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே போகிறீங்கன்னா தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் சுவாமிக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறோம். கல்யாண வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா வெற்றிலை, அதாவது தாம்பூலம் வைக்கிறோம். அசுப நிகழ்வுகளில் கூட வெற்றிலை வைக்கிறோம். ஏன் இந்த வெற்றிலையை மையப்படுத்துகிறோம், ஏன் இந்த வெற்றிலையை முதன்மையானதாக நாம் வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? அதாவது இந்த வெற்றிலை என்பதை வெற்றி தரும் இலையாக சொல்லுகிறோம். ஒரு மனிதனினுடைய தடைகள் அத்தனையையும் நீக்கி அந்த மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும் இலையாக இந்த வெற்றிலையை நாம் சொல்லுகிறோம். இது எப்படின்னா, ஆஞ்சநேயர் அசோகவனத்திலே சீதாமாதாவை கண்டவுடன் சீதாமாதா என்ன பண்ணுறாங்கன்னா,
அந்த தாய் அமர்ந்திருந்த மரத்தை சுற்றி இருக்கிற வெத்தலை கொடியை எடுத்து ஆஞ்சநேயருடைய கழுத்தில் சாட்டுறாங்க. இன்று முதல் இது வெற்றிலை கொடி, உன்னுடைய வெற்றியை உணர்த்தும் கொடி, அதற்கு அடையாளமான கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஞ்சநேயருக்கு உகந்தது இந்த வெற்றிலை கொடி. ஆஞ்சநேயர் எப்படி அந்த வெற்றிலையை பெற்று அந்த வெற்றியை உறுதி செய்தாரோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் தீர வேண்டும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடியோடு தீர வேண்டும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வெற்றிலை பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாவே போதும். இதை பெண்கள் ஆண்கள் என இருபாலரும் செய்யலாம், செய்து பயனினை அடையலாம். இதுக்கு என்ன தேவை, இதை எப்போ செய்யலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். வளர்புரை வெள்ளிக்கிழமை நாளன்று இதை செய்ய வேண்டும். வளர்புரை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் செய்யுங்க. சுக்கிரஹோரை அப்படிங்கிறது காலை 6 to 7, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 இந்த டைமை தான் சுக்கிரஹோரை அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதாவது இந்த சுக்கிரஹோரை டைமில் ஒரு தட்டின் மீது வெற்றிலை, ஒரே ஒரு வெற்றிலையை வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைக்கணும். இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது குபேரரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வெற்றிலைக்கு மேலே அந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மனசார மகாலட்சுமியை தியானம் பண்ணிட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக எனும் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறச்ச ஒவ்வொரு பூ, அது மல்லிகை பூவாக இருந்தால் ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு ரொம்ப இஷ்டமான மலர், மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு மலர் அப்படின்னா அது மல்லிகை மலர் தான். ஸோ நீங்கள் இப்போ ஒரு முறை ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மல்லிகை பூவை எடுத்து அந்த வெற்றிலை மேலே போடணும். சரிங்களா? இப்படி நீங்கள் போட்டு வணங்குங்க. 108 முறை சொல்லணும். நீங்கள் இடது கையில் ஜபமாலை வச்சுக்கலாம். சரிங்களா? ஜபமாலை வச்சுட்டு அதை நீங்கள் எண்ணிக்கையை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வலது கையால் அந்த பூவை நீங்கள் அந்த வெற்றிலை மேலே போடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 108 கம்ப்ளீட் ஆன வேட்டி என்ன பண்ணணும்னா, அந்த 5 ரூபாயை எடுத்து உங்களுடைய அன்றைய செலவுக்காக பயன்படுத்தலாம், அல்லது கோயில்களில் நீங்கள் சேர்த்துடலாம். கோயில்களில் சுவாமிக்கு கொடுக்குற பூ, பழம், சூடம், பத்தி இதோடு நீங்கள் அந்த 5 ரூபாயை போட்டு நீங்கள் செலவு பண்ணலாம். அந்த வெற்றிலையை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்செடிகடியில் போட்டு விடலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய தண்ணீரிலே போட்டு விடலாம். சரிங்களா? இவ்வாறு நீங்கள் செய்வதின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிடுவார். இந்த வெற்றிலைக்கு மேலே வைக்கிற இந்த 5 ரூபாய் குபேரரை வர வைப்பது. அந்த 108 முறை அந்த மல்லிகை பூவினால் அர்ச்சனை பண்ணுறீங்க இல்லையா, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை அந்த மல்லிகை பூவை போடுறீங்க இல்லையா, இது லக்ஷ்மி ஆவாகனம் பண்ணுது. நாம் இதை சுக்கிர ஹோரையில் வெள்ளிக்கிழமை நாள், சுக்கிரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஹோரையில் செய்கிறோம். இது உங்களுக்கு பன்மடங்கு பலனினை கொடுக்கக்கூடியதாக அமையும். சரிங்களா? ஸோ இதை பெண்கள் ஆண்கள் இருபாலரும் செய்யலாம். நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் செஞ்சுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் கல்லாப்பிட்டிக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதன் பிறகு அதை கோயிலில் சேர்த்துருங்க. வெற்றிலை தாந்திரீகம் அப்படிங்கிறது இதனோட பேர். கைமேல் பலனினை கொடுக்கக்கூடிய ஒரு மாயாஜால தாந்திரீகம்னு சொல்லலாம். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உடனுக்குடனான பலன்களை பெற்று பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்ஸ்டண்ட்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வளர்பிறை வெள்ளி, இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை வரத்துக்குள்ளே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கண்ணெதிரில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா?
அதே மாதிரி வெற்றிலை கொடி வந்து வளர்ப்பது. நான் இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்களோட நான் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வாஸ்து அப்படின்னா என்ன, வாஸ்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதில் நான் 2 விஷயத்துக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நண்பர் நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டார், சார் நம்ம வீட்டில் நிறைய வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னுட்டு வாஸ்து நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. பட் ரொம்ப பார்த்து பார்த்து கட்டின வீடு, ரொம்ப ஆசாசையாக கட்டின வீடு, நம்மளால் உடனே அந்த வாஸ்துக்காக அந்த வீட்டில் வந்து இருக்கிறத அப்புறப்படுத்த முடியாது. இப்போ ஒரு செவரே வைக்கிறோன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் ஒரு செவர் வைக்கணும்னா ₹1,00,000 இல்லாமல் வைக்க முடியல. ஸோ ₹1,00,000 செலவு பண்ணி ஒரு கட்டுமானத்தை செஞ்சு அதை நீக்கணும் அப்படிங்கும்போது அது எவ்வளவு வலியை ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த வாஸ்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் தேவையில்லை. வாஸ்து ஒரு 60% உங்கள் வீட்டில் கரெக்டாக இருந்தாலே போதும். 100%ல் 60% கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு போதும். 100க்கு 100% வாஸ்து வேணும் அப்படின்னு சொன்னால் அது எங்கேயுமே இல்லை. அந்த காலத்தில் ராஜாக்கள் கட்டின அரண்மனையில் கூட அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ ஒரு குறை இருக்கும். இன்னும் சொல்லணும்னா, வீடுன்னு இருந்தால் ஒரு குறை இருக்கணும். குறையில்லாத வீட்டில் திருஷ்டி அண்டும். இப்போது ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பால் காய்ச்சறச்ச வீட்டுக்கு வரக்கூடியவங்க அந்த வீட்டை பார்த்து, அப்பா சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னா அது ஒரு கண்ணாரையாக மாறிடும். இது ஒரு கண்ணாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நபர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்ததுன்னு வைங்க, என்ன இந்த இடத்துல ஒரு குறைபாடு இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அது தோஷ நிவர்த்தியாக பார்க்கப்படுது. சரிங்களா? அதனால் நம்மக்கிட்ட வாஸ்துக்காக வரவங்கிட்டையும் சரி, வீடு வந்து கிரகப்பிரவேசத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு வரவங்கிட்டையும் சரி, நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கிற மாதிரியே எப்பயுமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இதற்கும் மீறி உங்களுக்கு பயம் இருக்குது, இதற்கும் மீறி எங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை, அதை நான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பலன் உண்டு. கோமதி சக்கரம் அப்படின்னுட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆன்மீக பொருட்கள் விற்கிற இடங்களிலும் விற்கும். கோமதி சக்கரம், இது கிருஷ்ண பாதம் அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணனோட பாதம் தான் இந்த சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோமிகி நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய கற்கள், சரிங்களா, ஸ்டோன்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கோமதி சக்கரத்தை 21ங்கிற எண்ணிக்கையில் வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி வேணும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய சகல விதமான வாஸ்துகளும் நீங்கும். இந்த கோமதி சக்கரத்தை நீங்கள் நார்மலாக 21ங்கிற எண்ணிக்கையில் ஒரு சிவப்பு துணியிலையோ பச்சை துணியிலையோ மூட்டையாக கட்டி பூஜை அறையில் வச்சுட்டு நார்மலாக நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாவே, டெய்லி நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கில் எப்படி நீங்கள் சுவாமியை கும்பிட்டுட்ருக்கிறீங்களோ அதே மாதிரி ரொட்டீனாக இந்த கோமதி சக்கரத்தினோட வழிபாடை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனையும் அடியோடு நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? இது வந்து ஒன்று. இது வந்து வாஸ்து பிரச்சனையினால் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்று. இது வந்து வீட்டுக்குள்ளே செயல்படுத்துகிற நம்மளாலான ஒரு விஷயம். வீட்டுக்கு வெளியில் என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டால், நான் முன்னாடி பதிவில் போட்டேன், சில செடி கொடியில் வீட்டுக்கு வெளியில் வளர்க்கறதுனால பல விதத்தில் நன்மை கிடைக்கும் அப்படின்னுட்டு. வெற்றிலை கொடி, இந்த வெற்றிலை அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெற்றி தரும் செடி. இந்த வெற்றிலை எங்கெல்லாம் வளருகிறதோ அங்கு லக்ஷ்மி இருப்பாள், விஷ்ணு இருப்பாள், ஆஞ்சநேயரும் இருப்பார், கூடவே வெற்றியும் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு, அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் செய்யும் செயல்களுக்கு வெற்றிகள் கைமேல் கிடைக்கும். ஸோ அந்த வெற்றிலை கொடியை முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு முன்னாடி வளர்க்க பாருங்கள். வளர்க்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பராமரிக்கிறது முக்கியம். ஆசை இருக்கும், நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும். நான் வந்து சொல்லுவேன், துளசி செடியை பற்றி கூட சொல்லுவேன். துளசி செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது. துளசி செடி வீட்டில் நாம் பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்டோம்னா ஏராளமான நன்மை கிடைக்கும். பட் ஆனால் உங்களால் வளர்க்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வளர்க்காதீங்கன்னு சொல்லுவேன். அதனால்
வெற்றிலை கொடியை உங்களால் பராமரித்து வளர்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் தாராளமாக வளருங்க. பிகாஸ் வெற்றிலை கொடி பராமரிப்பு இல்லைன்னா வாடி போயிடும். அதனால் உங்களால் பராமரித்து என்னால் நீட்டாக வெற்றிலை கொடியை வளர்க்க முடியும்னா தாராளமாக உடனே ஒரு வெற்றிலை கொடியை வாங்கி வச்சு வளருங்க. வீட்டுக்கு ரொம்ப நல்லது. வாஸ்து குறைபாடு நீங்குவதற்கும் வீட்டிலே செல்வ வளம் பெருகுவதற்கும் வெற்றிலை கொடி வளர்த்தாலே போதும். சரிங்களா? இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.